ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله نديار بارك الله فيكم. الاعتكاف அதாவது ரமதான் உடைய கடைசி பத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உங்களில் சில பேர் அல்லது பெரும்பாலானோர் இந்த ஒரு வணக்க வழிபாட்டை செய்ய ஆர்வமாக இருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றின ஒரு சில மிக சுருக்கமான தேவையான சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று தெளிவாக பார்ப்போம். அதன்பால் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். முதலில் இஅ்திகாஃப் என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, இஅ்திகாஃப் என்றால் ஒரு விஷயத்தை மொழி ரீதியாக முதலில் பார்ப்போம். இஅ்திகாஃப் மொழி ரீதியாக அரபுகள் இந்த இஅ்திகாஃப் என்ற இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம்? ஒரு விஷயத்தை பற்றி பிடிப்பது, அதுவே கதி என்று சார்ந்து இருப்பது, அதுதான் இஅ்திகாஃப். இப்போது தெரிகிறதா ஏன் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறோம் என்று? ஏன் இஅ்திகாஃபை இஅ்திகாஃப் என்று சொல்கிறோம்? இந்த வணக்கத்தை ஏன் இஅ்திகாஃப் என்று சொல்கிறோம்? ஏனெனில் பள்ளியிலே சார்ந்து இருப்போம், பள்ளியே நமக்கு கதி என்று இருப்போம். அந்த குறிப்பிட்ட நாட்களில் பள்ளி மட்டுமே எனக்கு. எதனால் அந்த பள்ளி மட்டுமே எனக்கு? அந்த பள்ளியிலே ஏன் சார்ந்து இருப்பது? அந்த பள்ளியில் சும்மா படுத்து தூங்குவதற்கு அல்ல, வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு, இபாதத்தை செய்வதற்கு, அல்லாஹை வணங்குவதற்கு, தொழுகையை நிலைநாட்டுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, அதே போல் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, முக்கியமாக நோன்பை பிடித்தவர்களாக. ஏனெனில் பெரும்பாலானோர் இஅ்திகாஃப் என்றால் எப்போது இருப்போம்? இஅ்திகாஃப் என்றால் எப்போது ஞாபகம் வரும்? ரமதான் வந்தால் ஞாபகம் வரும். கடைசி 10 வந்தால் இந்த இஅ்திகாஃப் என்ற இந்த வணக்க வழிபாடு ஞாபகம் வரும். அல்லாஹ்வின் அடியார்களே, இஅ்திகாஃப் என்றால் நோன்பு வைத்துத்தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டுமா? அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் செய்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் இஅ்திகாஃப் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக கடைசி 10 இஅ்திகாஃப் செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதல்லாத மற்றது எப்போது? ஷவ்வாலில், பெருநாள் வந்த அந்த மாதத்தில் ஷவ்வாலில் என்ன செய்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதிலிருந்து நமக்கு தெளிவாக இருக்கிறது, இது ஒரு சுன்னத். இன்னும் சொல்ல போனால் உலமாக்கள், ஃபிக்ஹ் சார்ந்த உலமாக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சுன்ன முஸ்தஹப்பா. இது மிகவும் ஆதாரமாக, மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட, மிகவும் அறிவுறுத்தப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது இஅ்திகாஃப். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இஅ்திகாஃபை பற்றி? அல்லாஹ் சொல்கிறான், வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித். நமக்கு எங்களிடத்தில் ஒரு அறிவுரையை சொல்கிறான், ஒரு கட்டளையை சொல்கிறான். என்ன? நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடன் நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். எப்போது? நீங்கள் பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் முஅ்தகிஃபூன்களாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடன் நீங்கள் என்னது உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். வலா துபாஷிருஹுன் வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், சூரா பக்ராவிலே வரக்கூடிய வசனம், வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித். நீங்கள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த செயல்களை செய்யாதீர்கள். அப்படி என்றால் இஅ்திகாஃப் நீங்கள் பள்ளி வாசல்களில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது, அப்படி என்றால் இஅ்திகாஃப் எங்கே இருக்கும்? இஅ்திகாஃப் எங்கே? வீடுகளிலா? அல்ல, பள்ளி வாசல்களில். இஅ்திகாஃப் என்பது பள்ளி வாசல்களில். அதே போலத்தான் பெண்களுக்கு எங்கே இஅ்திகாஃப்? பெண்களுக்கு எங்கே இஅ்திகாஃப்? வீடுகளா? அல்ல. இது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சில பெண்கள் இஅ்திகாஃபை நான் வீட்டிலே இருக்கிறேன், ஏனெனில் ஹனஃபி மத்ஹபிலே இஅ்திகாஃபை என்னது பெண்கள் வீட்டில் இருக்கலாம் என்று கூற்று இருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இந்த கூற்றில் இருக்கிறார்கள். அதை சார்ந்த உலமாக்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மத்ஹபிலே இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது தவறு, இது சுன்னாவுக்கு முரணானது. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஒருபோதும் தொழுகை தான் அல்லாஹ்வின் தூதர் வீட்டில் சிறந்தது என்று சொன்னார்கள் பெண்களுக்கு. ஆம், தொழுகை எது? யாருக்கு? பெண்களுக்கு தொழுகை எது சிறந்தது?
வீட்டில் தான் பெண்ணுக்கு சிறந்தது, அதுதான் என்னைக்கும். ஆனால் அதை கொண்டு போய் இஅ்திகாஃபிற்கு செய்யலாமா? செய்ய முடியாது. ஏனெனில் இஅ்திகாஃப் என்ற வணக்க வழிபாடு பள்ளிவாசலில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இஅ்திகாஃப் என்ற வணக்க வழிபாடு பள்ளிவாசலில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை கொண்டு போய் வீட்டில் செய்தோம் என்றால் அந்த இஅ்திகாஃப் என்ற வணக்க வழிபாட்டையே செயல்படுத்தினதாக அமையாது. இதற்கு என்ன ஆதாரம் சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் எடுக்க போகிறார்கள் என்ற செய்தி பரவுகிறது. அல்லாஹ்வின் தூதரின் மனைவிமார்களுக்கு மத்தியில் இந்த செய்தி பரவும் பொழுது எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? ஆளுக்கால் ஒரு ஹைமாவை, அதாவது ஒரு கூடாரத்தை நிறுவுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய மனைவிகள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகள் எல்லோரும் கூடாரத்தை, நானும் இஅ்திகாஃப் செய்கிறேன் அல்லாஹ்வின் தூதரோடு, என் கணவரோடு நாங்களும் இஅ்திகாஃப் இருக்கிறோம் என்று வந்து விட்டார்கள். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதை பார்த்து அல் பிர்ர துரிதுன, அல் பிர்ர துரிதுன என்ன அர்த்தம்? இதன் மூலமாக எல்லோரும் நல்ல விஷயம் செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் இதை அங்கீகரிக்கவில்லை. இது உங்களுக்கு மத்தியில் போட்டியை தான் கொண்டு வருமே தவிர, எல்லோரும் நான் வந்து விட்டேன் இஅ்திகாஃப் செய்வதற்காக, நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று ஆளுக்கால் தத்தமது இடத்தில் ஒரு கூடாரத்தை நிறுவுவதினால் உங்களுக்கு மத்தியில் போட்டி தான் இருக்குமே தவிர இது நல்ல விஷயம் அல்ல. என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளக் கூடாது என்பதற்காக இந்த போட்டி எல்லாம் வேண்டாம், இந்த சண்டை சச்சரவு எல்லாம் வேண்டாம், எல்லோரும் எடுத்து செல்லுங்கள், உங்களுடைய கூடாரை கலைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரும் வெளியே சென்று விட்டார்கள். இஅ்திகாஃப் செய்யவில்லை அந்த வருடம். ஏன்? எல்லோரும் வந்து விட்டார்கள், மனைவிமார்கள் எல்லோருக்கும் ஒரு வழியாக வேண்டும் என்பதால் அவர்களையும் அனுப்பி வைத்து விட்டு தானும் வெளியேறினார்கள். இதை என்னவாக புரிந்து கொள்ளக்கூடாது? இதோ பாருங்கள், பெண்களை அல்லாஹ்வின் தூதர் இஅ்திகாஃபை பள்ளியிலே இஅ்திகாஃப் செய்ய அனுமதிக்கவில்லை. அதற்கு இது அர்த்தமா? அல்ல. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிகள் உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்கள் என்ன செய்தார்கள்? பள்ளிவாசலில் இஅ்திகாஃப்கள் செய்தார்கள். தெளிவாக நமக்கு ஆதாரங்கள் வருகிறது. என்ன அந்த இடத்தில் தடுத்தது என்ன? எல்லோரும் ஒன்று சேர்ந்து போட்டி போட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் தான் அந்த இடத்திலே கலைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதானே தவிர பெண்கள் யாரும் பள்ளிவாசலில் வந்து இஅ்திகாஃப் செய்யக்கூடாது என்பதல்ல. ஆம், ஃபித்னா இருந்தால் பெண்கள் இஅ்திகாஃப் வராமல் இருப்பது சிறந்தாக இருக்கலாம். சரியான அந்த அமைப்போ சரியான அந்த பாதுகாப்புகள் அது எதுவும் அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த இடத்தில் அவர்கள் இஅ்திகாஃப் செய்யாமல் இருப்பது சிறந்தது. அதில் என்ன மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லாம் கரெக்டாக, எல்லாம் சிறந்ததாக ஒரு பள்ளி அமைத்து தருகிறது என்றால் வேண்டினால் செய்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக நம் பள்ளி பெண்களுக்கென்று அவர்களுக்கென்று கழிப்பறைகள் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கென்று தனி வழி இருக்கிறது, அவர்களுக்கென்று இந்த தனி கூடாரம் மூடி இருக்கிறது. இதில் எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாத இருக்கும் பொழுது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்கள் இஅ்திகாஃபுக்கு வரலாம் என்றால் வரலாம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக எதற்கெல்லாம் வெளியே செல்லலாம்? என்னால் இஅ்திகாஃப் என்றால் என்ன அர்த்தம்? இஅ்திகாஃப் என்றால் பள்ளியை சார்ந்திருப்பது. பள்ளியை விட்டு வெளியே வர முடியாது. அப்படி வெளியே வரும் என்று நினைத்தோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்கள் அது அந்த வணக்கத்தை பாழாக்கிவிடும். அப்படி என்றால் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வின் அடியார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அடிப்படை தேவைக்கு வெளியே செல்லலாம் என்று சொல்கிறார்கள். எப்போது? உலமாக்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். மலம் ஜலம் கழிப்பது, மலம் ஜலம் கழிப்பதற்கு வசதி இல்லாமல் ஒரு பள்ளியில் இருப்பது என்றால், கழிப்பறைகள் இல்லாமல் இருக்கும் என்றால் அதற்காக வெளியே செல்வது அனுமதிக்கப்பட்டது. அதற்காக வெளியே செல்வது அனுமதிக்கப்பட்டது. இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த பள்ளியில் கழிப்பறைகள் இல்லாமல் இருக்கிறது? நம் பள்ளியில் கழிப்பறைகள் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். வெளியே செல்ல தேவை இருக்கா? தேவையில்லை. அடுத்ததாக உணவை உணவுக்காக வெளியே செல்லலாமா? இதில் தான் உலமாக்கள் மாறுபடுகிறார்கள். சில உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் வெளியே செல்லக்கூடாது, உணவை கொண்டுதான் வர வேண்டும், உணவுக்காக வெளியேறக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? உணவும் அடிப்படை தேவைக்குள் வருகிறது. உணவு கொண்டு வரப்பட்டால் பள்ளிவாசலுக்குள் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி கொண்டு வர முடியவில்லை என்றால் அதற்காக ஒருவர் இஅ்திகாஃப் செய்யாமல் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடாது. மாறாக அவருக்கு யாரேனும் உணவு கொண்டு வரும்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் அவர் என்ன செய்யலாம்? அந்த இஅ்திகாஃபின் அமல்களை தொடரலாம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இறுதியாக இந்த இஅ்திகாஃபில் வேறு என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது? எப்போது நுழைய வேண்டும்?
அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசி 10 அந்த அஷ்ருல் அவாஹிர், அந்த இறுதி 10 அஷ்ருல் அவாஹிர் என்ற அந்த நன்மையை தான் அடைய இருக்கிறோம். அப்போதென்றால் எப்போது நுழைய வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த இரவில் அறைய வேண்டும். உலமாக்கள் 2 கருத்தாக இருக்கிறது. ஒன்று, எடுத்துக்காட்டாக இன்று 20 முடிகிறது, நோன்பை முடித்து விடுகிறோம், சூரியன் அஸ்தமமாகிறது, 20 முடிகிறது என்றால் அந்த மகரிப் அல்லது அந்த மகரிபுக்கு முன், சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன் உள்ளே சொல்கிறார்கள் உலமாக்கள். உள்ளே செல்ல வேண்டும். ஏன்? அப்போதுதான் அந்த 21 இரவு ஆரம்பமாகிறது அல்லவா? அந்த கடைசி 10 இரவு அந்த இரவில் தேட வேண்டும். அப்படி என்றால் அந்த முதல் இரவையும் அவர் அதற்குள்ளே இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். யாரோரும் ஒருவர் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்க போகிறேன் நியத்து வைத்து அவர் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் எப்போது செல்ல வேண்டும்? 20வது நோன்பை முறித்ததற்கு அல்லது 20வது நோன்பு முறிக்கும் போது நீங்கள் பள்ளியில் இருக்க வேண்டும். இஅ்திகாஃபுடைய அனைத்து உங்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு தயாராக அந்த சூரியன் அஸ்தமனமாகும் பொழுது 20வது நோன்பு முடியும் முன் நீங்கள் அந்த பள்ளியை உள்ளே சென்று விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறார்கள். தொழுததற்கு பிறகு அவர்கள் முஅத்தகிஃப் இஅ்திகாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைந்தார்கள். இதனால் சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், கடைசி 10 ஒரு இஅ்திகாஃப் ஒரு உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அவர் 21வது நாளுடைய ஃபஜ்ர் தொழுகிறார் அல்லவா, அந்த ஃபஜ்ரை தொழுததற்கு பின்னால் தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள். ஹதீஸில் தெளிவாக வருகிறது, ஃபஜ்ரை தொழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகிறார்கள் என்றால் எங்கே தொழுதிருப்பார்கள்? பள்ளியில் தான் தொழுதிருப்பார்கள். அப்படி என்றால் முஅத்தகிஃப், அந்த முஅத்தகஃப் என்ற ஒரு இடம், அந்த இடத்தில், அந்த இடம் என்றால் என்னவென்றால் இஅ்திகாஃப் பள்ளிவாசல் இருக்கிறது, அதிலும் தாங்கள் இஅ்திகாஃப் செய்வதற்கென்று பிரத்யேகமாக ஒரு இடம் செய்யப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்கு ஃபஜ்ர் தொழுதற்கு பிறகு உள்ளே நுழைந்தார்கள் என்ற இந்த விளக்கத்தை தருகிறார்கள். இதை எதோடு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்றால், மகரிபுக்கு முன்னால் நாம் உள்ளே செல்ல வேண்டும் என்று பெரும்பாலான உலமாக்கள் சொல்கிறார்களே, அதோடு இது முரண்படுகிறது என்று நாம் நினைக்க கூடாது. ஏனெனில் ஃபஜ்ரை இப்போது தொழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரியான நேரத்தில் தொழுகையை முன்னாலே வந்து விடுகிறார்கள், இரவிலே இருப்பார்கள், ஃபஜ்ர் தொழுவார்கள். ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு இஅ்திகாஃப் செய்யப்படுவதற்கு ஒரு பிரத்யேகமான இடம் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்கு போய் உள்ளே நுழைந்து விடுவார்கள். இவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில உலமாக்கள் இந்த ஹதீஸை ஃபஜ்ர் தொழுது உள்ளே நுழைந்தார்கள் என்பது எந்த நாளை குறிக்கிறார்கள் என்றால் 20வது நோன்புடைய நாளை குறிக்கிறார்கள். நாம் என்ன சொன்னோம்? 20வது நோன்பு முடிவதற்கு முன்னாலே வந்து விடுவோம் என்று சொல்கிறோம் அல்லவா? ஹதீஸில் ஃபஜ்ர் தொழுது உள்ளே நுழைந்தார்கள், ஃபஜ்ர் தொழுது உள்ளே நுழைந்தார்கள் என்பதற்கு சில உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். 20வது நோன்புடைய ஃபஜ்ரை சஹர் செய்துவிட்டு 20 நோன்பு வாயில் இருக்கிறது, ஃபஜ்ரை முடித்து விட்டோம், தொழுது முடித்து உள்ளே சென்று விட்டார்கள். அப்படி என்றால் என்ன? அடுத்து வரக்கூடிய அந்த 21வது மகரிப், அந்த இரவுக்கு தயாராக முன்கூட்டியே அல்லாஹ்வின் தூதர் உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்ற விளக்கத்தையும் உலமாக்கள் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எப்போது முடிவரும், எப்போது முடிவு பெறும்? முடிவு பெறுவது என்பது அல்லாஹ்வின் அடியார்களே அந்த நாளுடைய மகரிப், அதாவது மறைந்தால் ஈத் என்று அறிவிக்கப்படக்கூடிய அந்த நாள், அந்த நாளிற்கு என்ன செய்யலாம்? வெளியேறி விடலாம், ஒரு இஅ்திகாஃபிலிருந்து வெளியே சென்று விடலாம். அந்த நாள் மறைந்து அடுத்த நாள் பெருநாள். இன்னும் சில சுன்னத்தாக இருக்கிறது, நேரடியாக இஅ்திகாஃப் செய்த இடத்திலிருந்து நேரடியாக பெருநாள் தொழுகையுடைய திடலுக்கு செல்வது, இதுவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக 10 நாள் என்றால் 10 நாளும் நான் இருந்தே ஆக வேண்டுமா? என்னால் வெளியே ஒரு நாள் குறைந்தபட்ச இஅ்திகாஃப் என்ன? குறைந்தபட்ச இஅ்திகாஃப், அல்லாஹ்வின் அடியார்களே, இஅ்திகாஃப் குறைந்தபட்சம் என்பதற்கு எந்த விதமான ஒரு ஹத்தும் இல்லை, எந்த விதமான ஒரு அளவுகோல் இல்லை என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிற உலமாக்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒருவர் அல்லாஹ்விற்காக நியத் இந்த பள்ளியில் அமர்ந்து அவனுக்காக ரப்புல் ஆலமீன் இந்த பள்ளியே சார்ந்து நான் இந்த பள்ளியே நான் பற்றி பிடிப்பேன் என்றால், அதில் வணக்க வழிபாடுகள் செய்ய போகிறேன் என்றால் அது இஅ்திகாஃப். அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, 2 நாட்களாக இருந்தாலும் சரி. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, 2 நாட்கள் உங்களால் இஅ்திகாஃபுல் நியத் இருந்தால் தாராளமாக செய்யுங்கள். 5 நாட்கள் செய்ய போகிறீர்கள், 10 நாட்கள் செய்ய போகிறீர்கள், சரி ஒருவேளை நான் நியத்து வைத்து விட்டேன் 10 நாள், 10 நாளில் நான் நியத்து வைத்து விட்டேன், ஆனால் 4 நாட்களில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வெளியேறுகிறீர்கள், அனுமதிக்கப்பட்டதா? அனுமதிக்கப்பட்டது, எந்த கிலாஃபும் இல்லை. ஏனெனில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இது ஒரு வணக்க வழிபாடு, தொடர் வணக்க வழிபாடு.
எப்போது வேணாலும் செய்து கொள்ளலாம். நியத்து வைக்கிறீர்கள், நியத்து தான் வைக்கிறோம், செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி உங்களுக்கு வசதியாக இல்லை, ஏதோ ஒரு காரணத்திற்காக 2 நாட்கள் 3 நாட்களில் வெளியேறி விடுகிறீர்கள் என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதில் மார்க்கம் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் நம் மீது சொல்லவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். வேற ஏதாவது இருக்கிறதா இத்திகாஃப் சம்பந்தமாக? போதுமான அளவு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களை சத்து இருப்பவர்கள் வணக்க வழிபாடுகள், வகை வகையான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஒரு முஸ்லிம் ஆர்வப்பட வேண்டும். வாழ்க்கையில் ஒருவாவது இத்திகாஃபை செய்து விடுங்கள். வணக்க வழிபாடு பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒரு நாள் ஒரு முறை அதை செய்யவில்லை என்றால் அப்படி என்னதான் வணக்கத்திற்காக? அல்லாஹ் நம்மை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்று சொல்கிறான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்காகவே என்று மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைக்கவில்லை என்றான். அப்படி இல்லை என்றால் படைப்பதற்கான நோக்கமே இல்லை அவர்களை, எக்ஸப்ட் இதற்கு மட்டும் என்னை வணங்குவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது வணக்க வழிபாடுகள், பல வகையான வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லா வணக்க வழிபாடுகளையும் தொடர்ந்து கலவையாக செய்யக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த வணக்கங்கள் மூலியமாக அல்லாஹ் நம்மை நெருக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.